அடியே மவளே. ஆமாட்டி, உங்க மதினிக்காரி ஊருக்கு கிளம்ப போறா. வாட்டி சீக்கிரம். ஆமா ஆமா, ஷாப்பிங்லாம் போகணும் நீ. வா, இவ கிளம்பும். உனக்கு என்னென்ன தேவையோ அவ்வளோ வாங்கிட்டு வந்துடலாண்டி. சீக்கிரம் வா. ஓ, வந்துட்டு இருக்கியா? இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவியா? சரிட்டி சரிட்டி, நீ சீக்கிரம் வந்துட்டேன்னா என்னப்பா அவளை பார்க்க வந்த மாதிரி ஒரு சீனும் போட்டுக்கலாம் பாத்தியா? அத்தை அத்தை. ஐயோ, மருமக வந்துட்டா போல. போன் வச்சிருவோம். என்னம்மா மருமகளே, இவ்வளோ சீக்கிரமே கிளம்பிட்ட? ஆமாத்த, காலையில வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். மதியத்துக்கும் சமைச்சு வச்சுட்டேன் அத்தை. அத்தை, நைட்டுக்கு சப்பாத்திக்கு மாவு பசைஞ்சு வச்சுட்டேன். குருமா செஞ்சு பிரிட்ஜில் வச்சுட்டேன். நீங்க குருமா சூடு பண்ணிட்டு சப்பாத்தியை மட்டும் தோசைக்கல்ல போட்டு எடுத்துருங்க அத்தை. அவ்வளோதான் அத்தை. என் தங்க மருமகளே, அத்தைக்கு இவ்வளவு செஞ்சு வச்சிருக்கிய மருமகளே. காலையில இட்லியை வச்சு, மத்தியாலம் சமையல வச்சு, மீன் குழம்பெல்லாம் வச்சு, நைட்டுக்கு சப்பாத்தி கூட ரெடி பண்ணிட்டு இப்படி வீட்டுக்கு போறேன்னு சொல்றிய மருமகளே. வேலை பார்க்கறதுல எனக்கு பழகிருச்சுத்த, ஒன்றும் கஷ்டமா இல்லை. ஐயோ மருமகளே, அதுக்கு ஒன்றும் கவலைப்படல மருமகளே. இவ்வளவு நல்ல மருமகளை நான் ஒரு வாரம் எப்படி பிரிஞ்சு இருக்க போறேன்னே தெரியல. அதை நினைச்சேன் கவலைப்பட்டேன். சே, நம்ம ஊருக்கு போறோன்னே அத்தை சந்தோஷப்படுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா நம்ம மேல எவ்வளவு பாசமா இப்படி கவலைப்படுறாங்க. சே, இவங்க எனக்கு அத்தை இல்ல, இன்னொரு அம்மா. மருமகளே, உன்னை பிரிஞ்சு ஒரு வாரம் என்னால இருக்கவே முடியாது மருமகளே. போவாத மருமகளே, போவாத. எனக்கு மட்டும் உங்களை பிரிஞ்சு ஒரு வாரம் இருக்கணும்னு ஆசையாத்த. என்ன பண்றது, சொந்தக்கார வீட்டு கல்யாணமா போச்சு. இங்க சித்தி பையத்த போகாம இருக்க முடியாதுல்ல. ஒண்ணுமண்ணா ஒன்னாவே வளர்ந்தான் பார்த்துக்கங்க. என் சொந்த தம்பி மாதிரித்த. அவனுக்கு வேற கூட பிறந்த அக்கா இல்ல. அக்காவா இருந்து எல்லாமே நான் தானே செய்ய வேண்டியது இருக்கு. போய்தான் அவனும் த. ஆஹா, இந்த மதினிக்காரி கிளம்புற டயத்துக்கு சரியா தான் வந்திருக்கோம். சரி, அம்மா அழுது சீனை போட்டுட்டு இருக்கா. நம்மளே அப்படியே ஒரு சீனை போட்டுற வேண்டியதான். மதினி மதினி, கிளம்பிட்டீங்களா மதினி? மதினி, என்ன மதினி இப்படி அம்மா தனியா விட்டுட்டு போனீங்கன்னா எப்படி மதினி? நாத்துக்குட்டி, நானே உனக்கு கால் பண்ணி சொல்லணும்னு நினைச்சேன். உங்க அம்மா நான் இல்லாம தனியாவே இருந்துக்கிட மாட்டாங்க நாத்துக்குட்டி. நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறமா பெசாட்டு நீ ஒரு வாரம் இங்கே இருந்து உங்க அம்மாவை கூட மாட இருந்து நல்லா கவனிச்சுக்க நாத்துக்குட்டி. மருமவளே, கல்யாணம் ஆன நாளையில இருந்து உனக்கு அம்மாவாவும் எனக்கு நீ மகளாவும் ஒண்ணு மண்ணாவே இருந்துட்டோம். ஒரு நாள் கூட நாம பிரிஞ்சதே இல்லை. இப்ப திடீர்னு ஒரு வாரம் போய் உங்க அம்மா வீட்டுல தங்குறேன்னு சொல்றத என்னால தாங்கவே முடியல மருமகளே. ஆமா மதினி, எங்க அம்மா சொல்றது உண்மைதான். என்னதான் எங்க அம்மா என்னை பெத்து வளர்த்திருந்தாலும் உங்க மேலதான் என்னைய விட அதிகமா பாசம் வச்சிருக்காங்க மதினி. நீங்க இப்படி ஒரு வாரம் போறேன்னு சொன்னா எங்க அம்மா நிலைமை நினைச்சு பாத்தீங்களா மதினி? நாத்துக்குட்டி, நீயாவது புரிஞ்சுக்கோ நாத்துக்குட்டி. முக்கியமான கல்யாண வீடு. நான் இல்லைன்னா அங்க அக்காவா இருந்து செய்ய வேண்டியதை வேற யாரும் செய்யவே முடியாது. அதனாலதான் நாத்துக்குட்டி போறேன். சரி மதினி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஐயோ மவளே, நீ உங்க மதினியை பார்க்காம ஒரு வாரம் இருந்துருவாட்டி. என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? என் மதினிக்காரியை பார்க்காம என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. நேற்று நைட்டு 9 மணிக்கு தான் இங்க இருந்து போனேன். இன்னைக்கு காலையில 8 மணிக்கே வந்துட்டேன். பாத்தீங்களா, டெய்லி இப்படிதானே இருக்கேன். காலையில டிஃபன்ல இருந்து நைட்டு டின்னர் வரைக்கும் இங்கேயே முடிச்சுட்டு என் வீட்டுக்காரருக்கும் கொண்டு போறேனே. என் மதினி என்னால பார்க்காம இருக்க முடியாது. அதனாலதான் நான் இங்கேயே இருக்கேன். எப்பா, என்ன நடிப்பு நடிக்கிறாய்யா என் நாத்து. சரியான ஆளா இருப்பாளோ. காலையில் 8 மணி காப்பிலேருந்து நைட்டு டின்னர் வரைக்கும் இங்கேயே என்னையே பண்ண வச்சு ஓசிலே தின்னுட்டு போயிட வேண்டியது. ஒரு துணி எடுத்துகிட்டு வந்து குளிச்சுட்டு அழுக்கு துணியையும் சேர்த்து நான் தான் துவைக்க வேண்டியது இருக்குது. துவைச்சி அயன் பண்ணி மடிச்சு வச்சா மட்டும் தூக்கிட்டு போயிருதா. அடியே மாவளே, என்னட்டி உன் கண்ணில் கண்ணீரே வராதே? இன்னைக்கு எப்படிடி தார தாரையா கண்ணீர் கொட்டுது பாரு. நானும் அழுகுற மாதிரி ரொம்ப நேரமாக நடிக்கிறேன். என் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வர மாட்டேங்குது. உனக்கு மட்டும் எப்படிடி கண்ணீர் சும்மா அருவி மாதிரி கொட்டுது? எனக்கு எங்கிருந்து கண்ணீர் வரும்? அது வேற ஒன்றும் இல்லம்மா. நான் என்ன மதினி மேலே உண்மையில பாசமாக வச்சுருக்கேன். சும்மா ஆக்ஷன் தானே. கண்ணீர் வரணுங்கிறதுக்காக இப்போதான் ஒரு வெங்காயத்தை வெட்டி எடுத்துகிட்டு வந்தேன் பார்த்துக்க. அந்த வெங்காயத்தை கண்ணுக்கிட்ட வச்சு லேசாக கசக்கினேன். அதில் உள்ள காற்று பட்டோன்னே கண்ணீர் சும்மா அருவி மாதிரி கொட்டுது. உனக்கு வேணா ஒரு வெங்காயம் தரட்டாமா? கையில் தான் வச்சுருக்கேன். வேண்டாண்டி, இனிமே வச்சா உங்க மதினிக்காரி பாத்துருவாட்டி. மாட்டிக்கிடுவோம். நீ வெங்காயத்தை காட்டிடாதட்டி, நீயும் மாட்டிக்கிடுவேட்டி, மாட்டிக்கிடுவேன். ஆமா, மதினிக்காரிக்கு எப்படிமா கண்ணீர் வருது? அதான் எப்படின்னு எனக்கும் தெரியல. ஒருவேளை அவ என் மேல உண்மையா பாசமா இருப்பான்னு நினைக்கேன். ஏ அப்பா, சே, இவளுகிட்ட நடிக்கணுங்கிறதுக்காக வெங்காயத்தை வெட்டி கண்ணில் வச்சு தப்பா போச்சு. கண்ணெல்லாம் காந்தது, கண்ணீர் புலு புலுன்னு வேற கொட்டுதே. மருமவளே, ஒரு வாரம் ஒன்ன பிரிஞ்சு எப்படி இருக்க போறேன்னு தெரியல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி 7 நாள்ல வந்துரு மருமவளே. அம்மா, ஒரு வாரத்துக்கே மொத்தம் 7 நாள் தான்மா. சும்மா இரேம்டி, நானே வருத்தத்துல ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப வந்து குத்தம் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்க.
ஏத்தே ஒரு வாரத்துக்கு 5 நாள் 4 நாள் இருக்கப்படாதா? ஒரு வாரத்துக்கு ஏன் 7 நாள் இருக்குன்னு இப்பந்தான் தே நானும் கவலைப்படுதேன். உங்களை பிரிஞ்சு ஒரு வாரம் இருக்கணும்ல தே. சரிங்க மதனி, நான் இங்கே இருந்து வீட்டை நல்லா பாத்துக்கிறேன் மதனி, நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. அடி பிசாசு, காலையில வந்து நைட்டு போய்கிட்டு இருந்தா, இப்போ நான் ஊருக்கு போனது இதான் சாக்குன்னு சொல்லிட்டு மொத்தமா இங்கே டேரா போட போற போல. என் வீடை என்னமா நாஸ்தி பண்ண போறான்னு தெரியலையே. சரி நாத்து, உங்க அம்மாவையும் வீட்டையும் பத்திரமா பார்த்துக்க, போயிட்டு வரேன். எம்மா மதனிக்காரிக்கு திமிர பாத்தியாமா? அம்மாவையும் வீட்டையும் பத்திரமா பாத்துக்கணுமா? ஏன்டி நான் என்ன கை குழந்தையாட்டி என்ன பாத்துக்க எனக்கு தெரியாதா? அது இல்லாம இந்த வீட்டை அவன் அவங்க அப்பா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தா பத்திரமா பாத்துக்கிறதுக்கு. நாங்க உழைச்சி சம்பாரிச்சு கட்டினது. ஏம்மா ஒருவேளை நீ வந்து சம்பாரிச்சிருந்த வீடு கட்டினியோ? எங்க மாமனார் கட்டின வீடு டி, நீ வேற கடுப்பேத்தாம. அப்ப இது உன் வீடு இல்லையோ? அடியே என் மாமனார் வீடு என் வீடு தானே டி? அப்படின்னா மதனி சொல்றது கரெக்ட் தானம்மா. அவங்க மாமனார் வீடு அவங்க வீடு தானே. அடியே நீ எனக்கு மவளா இல்ல அவளுக்கு மவளாட்டி? அம்மா மதனிக்காரி போயாச்சு, வாமா நம்ம ஷாப்பிங் போவோம். அடியே உனக்கு பிடிக்குமோன்னு ஐரு மீன் வாங்கி வச்சு குழம்பு வச்சிருக்கேன் டி. எனக்காக ஆசையா குழம்பு வச்சியோமா? இல்ல டி, உங்க மதனிக்காரிய போக முன்னாடி ஐரு மீனை குழம்பு வச்சுட்டு தான் போனுங்க மாதிரி பேசி மாத்திட்டோம்ல. கிளம்புற அவசரத்துல எப்படிமா மதனிக்காரி குழம்பு வச்சுட்டு போனா நம்ப முடியலையே. அது வேற ஒண்ணும் இல்ல டி, எம்மா உங்க அம்மைக்கு ஐர மீனா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் ஆசையே வாங்கினேன். வச்சு கொண்டு குழம்பு வச்சு கொடுமான்னு சொல்லி ஏமாத்தி ஐர மீனா குழம்பு வைக்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மருமகளை நீ அங்கிருந்து அவ்வளோ தூரம் கொண்டு போனால் கெட்டு போயிருன்னு சொல்லிட்டு கொண்டும் போக விடலை. எப்படி என் சாமர்த்தியம்? எல்லா ஐரமனுக்களும் உனக்கு தாண்டி. வாடி வாடி மொத்தமாக அப்படியே எடுத்து பானையோடு எடுத்து வச்சு சாப்பிடுடி. சும்மா சொல்லக்கூடாதுமா, உன் ஐடியாவோ ஐடியா. சின்ன பொண்ணே, ஒரு வாரம் பார்த்து பத்திரமா இருன்னு. அது சரிங்க, நீங்க நம்ம வீட்டில் சாப்பிட்றாதீங்க, வெளியில போய் சாப்பிடுங்கண்ணே. என்ன இவ இட்லி மீன் குழம்பு அதுக்கப்புறம் நைட்டுக்கு சப்பாத்தி மாவு வரைக்கும் பிசைஞ்சு வச்சுட்டாலே ஏன் வெளியில போய் சாப்பிட சொல்ற? ஏன்டி வீட்டில தான் சமையல் முடிச்சிட்டியே? நான் சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்குங்க. வீட்டில் சாப்பிடாம வெளியில போய் சாப்பிடுங்க. வீட்டில தான் காலையில இட்லியை வச்சு வச்சுட்ட, மதியத்துக்கு மீன் குழம்பு, நைட்டுக்கு சப்பாத்தி மாவு வரைக்கும் பிசைஞ்சு வச்சுட்டியே, ஏன்டி பின்ன வெளியில போய் சாப்பிட சொல்ற? பண்ணி வச்சிருக்கேன் நல்லா. கடுப்பேத்தாதீங்க. காலையில் 6 மணி ட்ரெயினுக்கே போகணும்னு சொன்னேன். உங்கள் அம்மா வேண்டாம் மருமவளே கொஞ்ச நேரம் கழிச்சு போ அப்படின்னு சொன்னாங்க. சரி ஏதோ விடிஞ்சு விட்டு போக சொல்கிறாங்களேன்னு பார்த்தா இப்போ தான் தெரியுது காலையில் சமைக்கணுமா, மதியத்துக்கும் ஏன் நைட்டு கூட எல்லாம் சேர்த்து ரெடி பண்ணணுமா. ஐர மீனை குழம்பு வைக்க சொல்லி எங்கள் அம்மாவுக்கு கொண்டு போக சொன்னாங்க. சரி கொஞ்சம் தோண்டி கொண்டு போவோம் ஒரு டிஃபன் பாக்ஸ்லன்னு பார்த்தா கடைசி சொல்கிறாங்க அவ்வளோ தூரம் நீ கொண்டு போனால் கெட்டு போயிரும் மருமகளே, அது புளியை போட்டு கொண்டு போகிறேன்னு. அதெல்லாம் நல்லா இருக்காது, இப்போ சட்டு உங்கள் அம்மாவுக்கு அங்கேயே போய் ஐர மீன் வாங்கி குழம்பு வச்சிரு, இது ஏன் அவள் வந்து சாப்பிடுவான்னு சொல்லி வச்சுட்டாங்க. எனக்கு என்னமோ எல்லாமே ஒரு பிளான் பண்ணி நடக்க மாதிரி புரிஞ்சிருச்சு. இருந்தாலும் அம்மா இவ்வளவு பிளான் பண்ணாலும் உன் நல்ல மனசுக்கு நீ எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டல்லடி. நல்லா செஞ்சு வச்சுட்டேங்க, செஞ்சு வச்சுட்டேன். என்னடி நீ பேசுறது ஏதோ சினிமா படத்துல வில்லன் பேசுற மாதிரி பேசுற? வசமா செஞ்சு வச்சுட்டேன்னா என்ன அர்த்தம்? இட்லி அவிக்க சொன்னாங்கங்க, சரின்னு சொல்லிட்டு இட்லி அவிக்கலான்ட்டு எடுத்தேன். இட்லி மாவும் நல்லா இருந்துச்சுங்க. அதை அப்படி சாப்பிட்டா எப்படி? நம்மளை பழி வாங்குறாங்கல்ல, பதிலுக்கு அவங்கள ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக நிறைய உப்பள்ளி கொட்டி, அது மாவு இட்லி இல்லைங்க, இப்போதைக்கு உப்பு இட்லி மாதிரி இருக்கும், வாயிலவே வைக்க முடியாது. அடப்பாவி, அப்புறம் சட்னி சாம்பார் வேற வச்சிருக்கேன்னு சொன்னியேட்டி? ஆமாங்க, கெட்டு போன தேங்காய் அழுகி போய் கிடந்துச்சு, தூர போடலான்னு வச்சேன். சரி அதில் சட்னி வச்சா தான் நாத்தம் பலமாக இருக்கணும், அதை அரைச்சி சட்னி வச்சுட்டேன். சாம்பார் முந்தானத்து கல்யாண வீட்டில் இருந்து வாங்கிட்டு வந்து சாம்பார் சுட வச்சா நல்லா தான் இருக்கும். நான் அதை நேற்று நைட்டே வேணும்னே சூடு பண்ணாமல் வச்சு கெட்டு போய் நாரி போய் இருக்கும். அதே சாம்பார் அப்படியே வச்சுருக்கேங்க. ஃப்ராடு பிக்காளி. மீன் குழம்பு எங்கள் அம்மாவுக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக பார்த்து பக்குவமாச்சானா மீன் குழம்பை இறக்க போகிற நேரம் பார்த்து கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதான் பார்த்தேன். மீன் குழம்போட கொஞ்சம் என்னடி பண்ண? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரம், எல்லாத்துலேயும் உப்பு சேர்த்தா நல்லா இருக்காதுல்ல. காலையில் இட்லிக்கு உப்பு சேர்த்தாச்சு, மதியத்துக்கு மீன் குழம்புக்கு உப்பு சேர்க்க வேணாம்னு சொல்லிட்டு 2 ஸ்பூன் காரப்பொடி போடுற இடத்துல ஒரு 15 ஸ்பூன் தாங்க போட்டிருக்கேன். காரம் வாயில் இல்லை, கண்ணால் கூட திறந்து பார்க்க முடியாது. அதனால வீட்டில் சாப்பிட்றாதீங்க. பாவி கிராதகி, நைட்டு சப்பாத்தி மாவாது ஒழுங்கா பிசைஞ்சியா? சப்பாத்தி மாவு தாங்க, ஆனா அதுல சுட்ட சப்பாத்தி வராது. ஏண்டி? சப்பாத்தி மாவு நல்லா ருசியா இருக்கட்டுமேனு கொஞ்சம் எறும்பு பொடியும் சேர்ந்து கலந்து வச்சு மாவு பிசைஞ்சேங்க. கொலகாரி, எங்க அம்மாவை கொலை பண்ண முடிவு பண்ணிட்டா போல. அடியே அதை சாப்பிட்டா எங்க அம்மா செத்து போயிருவாங்களேட்டி. இப்பெல்லாம் எறும்பு பொடியை சாப்பிட்டா எறும்பே சாக மாட்டேங்கி. உங்க அம்மா ஏன் சாவ போறாங்க? அதை சாப்பிட்டா லைட்டாக வாந்தி பேதி மயக்கம் மட்டும் வரும். நாளைக்கு எதுக்கும் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி வச்சிருங்க. அப்படி இல்லாட்டா நைட்டே ஆம்புலன்ஸ் கால் பண்ணிருங்க. எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். ஐயோ, உள்ள யார கத்துற சத்தம் கேட்க? அது வேற யாரும் இல்லை, உங்க அம்மாவும் உன் தங்கச்சியும் தான். நான் சுட்ட இட்லியை வாயில வச்சு பார்த்துருப்பாங்க, அதான். சரி, அடுத்து மீன் குழம்பு, அடுத்து சப்பாத்தி தான். அதனால ஆம்புலன்ஸுக்கு இப்போவே கால் பண்ணிருங்க.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.